بسم الله الرحمن الرحيم. அவன் சமூகத்திற்கு அன்றாட போக வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் போய் சொல்லுங்கள் என சொல்லிவிடுவார்கள். பிறகு எல்லோரும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடி வந்து சொல்வார்கள். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உலகத்தில் உள்ள ஜனங்களை நாசம் செய்யும்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் பத்வா செய்தேன். அப்படியே அவன் பிரவாகத்தை கொண்டு அந்த ஜனங்களை நாசமாக்கினான், வெள்ளத்தால் நாசமாக்கினான். அவ்வளவு ஜனங்களை நாசமாக்கும்படி நான் பத்வா செய்தவன் நான். ஆகையால் இப்போது அவன் சமூகத்திற்கு போக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். நீங்கள் நபி இப்ராஹிமிடம் போங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து சொல்வார்கள். அதற்கு அவர், நான் என் மனைவியாகிய சாராவை சகோதரி என்றும் ஊர் ஜனங்கள் திருவிழா கொண்டாடப் போக என்னையும் அழைத்த போது வியாதியஸ்தனாய் இருக்கிறேன் என்றும் கோயில் உள்ள புத்துக்கள் என்ற சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய புத் உடைத்தல் என்றும் 3 பொய் சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் அல்லாஹ் தஆலாவின் சமூகத்திற்கு போக வெட்கமாயிருக்கிறது. நீங்கள் மூசாவிடம் போங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொல்வார்கள். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் கிஃபத்துக்களில் உள்ள ஒருவனை நியாயமில்லாமல் தவறுதலால் கொன்று விட்டேன். ஆகையால் அல்லாஹ் தஆலாவின் சமூகத்திற்கு போக வெட்கப்படுகிறேன். நீங்கள் ஈசாவிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொல்வார்கள். அதற்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நஸ்ராக்கள் கிறிஸ்துவர்கள் என்னை ஆண்டவர் என்று வணங்கினார்கள். அதை நான் நினைத்து நான் எப்படி அல்லாஹ் தஆலாவின் சமூகத்திற்கு போகிறது என்று வெட்கப்பட்டுக் கொண்டு என் நபுசில் நான் பராக்காய் இருக்கிறேன். நீங்கள் முகமது நபியிடம் போய் முறையிட்டுச் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். உடனே ஜனங்கள் முகமதே முகமதே என்று சப்தமிட்டு அழுது கொண்டு நபி முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடுவார்கள். அர்ஷுக்கு கீழ் உட்கார்ந்திருக்கும் மரியம், ஆசியா, கதீஜா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 4 ஜனாதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜனங்கள் முகமது நபியுடைய உம்மத் தங்கள் நபியை காணாமல் தேடுகிறார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்லும் இந்த சொல்லும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளில் விழும். அப்போது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், முகமதே உங்களுடைய உம்மத்துக்கள் உங்களை காணாமல் தேடிக்கொண்டு வருகிறார்களே என்று சொல்வார்கள். அப்போது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, நீங்கள் எல்லோரும் எங்கே அலைந்து தெரிந்து கொண்டு போகிறீர்கள்? நான் உங்களை விட்டு மறைந்திருக்கவில்லையே. உங்களுக்காக அல்லாஹ் தஆலா இடத்திலே நான் கேட்கிறேன். எல்லோரும் என் அருகே வாருங்கள் என்று சப்தமிடுவார்கள்.
சப்தத்தை ஜனங்கள் எல்லோரும் கேட்டு அவர்களிடம் ஓடோடி வந்து சேருவார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களை விசாரணை செய்து தீர்மானிக்கும்படி அல்லாஹ் தஆலா இடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்வார்கள். இச்சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அழுது கொண்டு, உம்மத்தே, நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், உங்கள் காரியத்தை பற்றி நான் அதிக கவனம் உள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அர்ஷுக்கும் தாழ்வில் வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு சுஜூது செய்வார்கள். அப்போது அல்லாஹ் தஆலாவின் உத்தரவுப்படி ஒரு மலக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஜத்தை பிடித்துக் கொண்டு முஹம்மதா என்று மெல்ல கேட்பார்கள். அதற்கு நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன், அப்படியானால் உங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று அந்த மலக்கு சொல்லும். உடனே நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி எழுந்து, ரப்பி, எனக்கு நீ வார்த்தைப்பாடு செய்திருக்கிறபடி ஷஃபாத் செய்யும் அதிகாரத்தை இப்போது கொடுத்தருள், நான் ஷஃபாத் செய்கிறேன், நீ தீர்ப்பு செய் என்று சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் தஆலா, முஹம்மதே, நீர் அவர்களுக்கு ஷஃபாத் செய்யும் அந்த அதிகாரத்தை நான் உமக்கு தந்தேன் என்று சொல்வார். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து ஜனங்களிடத்தில் வந்து சேர்ந்து நிற்பார்கள். அப்படி இருக்கையில் வானமானது ஊஞ்சலாடுவது போல் அலைந்தாடி காற்றாடி போல சுழன்று சுற்றி கொண்டிருக்கும். அப்போது பற்பத்திலும் கணத்திலும் 7 வானத்தை பார்க்கிலும் அதிகமாய் கர்மம் என்கிற மேகமானது எல்லா வானங்களுக்கும் மேலாக இருந்து திடீரென்று 7வது வானத்தில் விடும். உடனே அந்த வானம் படீரென்று திருத்து பிளக்கும். பிறகு அந்த மேகம் அங்கிருந்து 6வது வானத்தில் விடும். அந்த வானமும் அப்படியே பிளக்கும். இவ்விதமாகவே அந்த மேகம் ஒவ்வொரு வானத்திலும் விழுந்து பிளக்க செய்து கொண்டு முதலாம் வானத்தில் வந்து விடும். உடனே முதலாம் வானமும் படீரென்று பிளக்குமா. அப்போது அதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கொண்டு போகும். ஆனால் அதனால் பூமி இருள்மயமாயிருக்கும். வானம் பிளந்த சப்தத்தை கல்குகள் எல்லாம் காது தெரிக்க கேட்டு ஸ்வர்ணையற்று கலங்கி நிற்பார்கள். 7 வானத்து மலக்குகளும் ஒவ்வொரு வானத்து மலக்கும் ஒவ்வொரு கூட்டமாய் பூமியில் இறங்குவார்கள். இறங்கும் போது தஸ்பீகு தஹலீல் செய்து கொண்டு இறங்கி கல்குகள் அடங்களையும் வளைத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு அதாவுடைய மலக்குகள் பெரும் கூட்டமாய் இறங்குவார்கள். அவர்கள் உருவத்தில் மகா பெரிதானவர்களும் அதிக வலிமை உடையவர்களும் மிகவும் குரூரமுள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஒவ்வொருவருடைய 2 புருவத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி 500 வருஷ பிரயாண தூரமாயிருக்கும். ஒவ்வொரு மலக்குகளின் புருவத்தின் 2 புருவங்களின் இடைப்பட்ட தூரம், அந்த இடைவெளி 500 வருஷம் பிரயாண தூரமாயிருக்கும். குற்றவாளிகளுடைய காலில் தலையில் வளைந்து கட்டி விசாரணைக்கு கொண்டு போகும் உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்படும். கல்குகள் அடங்களும் அந்த மலக்குகள் இறங்கும் ஆரவாரத்தின் அமளியால் அஞ்சி கலங்கி நம்மைத்தான் பிடிப்பார்கள் என்று ஒவ்வொருவரும் எண்ணி தயங்குவார்கள். அப்படி தயங்குகிறவர்களில் சிலர் அந்த மலக்குகளிடம் போய், நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் கட்டளையை கொண்டு வந்திருக்கிறீர்களோ என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் திடுக்கிட்டு, நம்முடைய ஆண்டவனுடைய கட்டளை எங்களிடமில்லை, இனி வரும் என்று சப்தமிட்டு சொல்வார்கள். பிறகு முந்தி வானம் பிளந்த போது அங்கிருந்து இறங்கின மலக்குகள் எல்லாரிலும் மனிதர், ஜின் இவர்களுக்கு அதிகமான தொகையுடைய முதல் வானத்து மலக்குகள் வந்து கல்குகள் அடங்களையும் நடுவில் வைத்து கோட்டை போல் வளைத்து முதல் அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். அதற்கு பின் அவர்களிலும் அதிகமான 2ஆம் வானத்து மலக்குகள் வந்து அவர்களை நடுவில் வைத்து 2ஆம் அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் அதிகமான மற்ற வானத்து மலக்குகளும் அப்படியே ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து ஒரு அணிக்கு பின் ஒரு அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். ஆகவே கல்குகள் எல்லாம் நடுவில் வைத்து 7 வானத்து மலக்குகளும் 7 கோட்டை மதிலை போல் இருக்க சூழ்ந்து நிற்பார்கள். அதற்கு பின் காருசீன்கள் என்னும் அரசு சுமந்த மலக்குகளும் அணி அணியாய் இறங்குவார்கள். பிற்பாடு அல்லாஹ் தஆலாவின் கட்டளையை பெற்றுக்கொண்டு ஒரு மலக்கு இறங்கி வருவார்கள். அவர்கள் மகா வலுப்பமானவர்கள். அதே மலக்குகள் திரளாய் புடைசூழ முன் சொன்ன கமாம் என்னும் மேக குடையில் அவர்கள் இறங்கி அவர்களுக்கு போடப்பட்டிருக்கும் குர்சி என்னும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு